வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல நிதி ஆயோக் பத்தி பார்க்க போறோம். நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரசாங்கத்திற்கான ஒரு ஆலோசனை அமைப்பு. இது சிந்தனை குழுன்னு சொல்லுவாங்க. இது 1950 மார்ச் 15 தொடங்கப்பட்ட திட்ட கமிஷனுக்கு பதிலா ஜனவரி மாசம் 1 2015 தொடங்கப்பட்டது. பாருங்க, நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது 1951 முதல் 2017 வரையிலான காலப்பகுதியில் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 12வது ஐந்தாண்டு திட்டமே இறுதியான திட்டமாகும். 2012 17 வரைக்கும். 2015 திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதோட தலைவர் இந்திய பிரதமர் தான் தலைவர். இத பத்தி எழுதி வச்சுட்டு படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிதி ஆயோக் இதனை இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என புரிந்து கொள்ளலாம். இதனை ஆகஸ்ட் 13 2014 திட்டக்குழுவுக்கு பதிலா இந்த நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய முடிவை இந்திய அரசு எடுத்தது. எப்ப முடிவு பண்ணாங்க அப்படின்னா 2014. அந்த முடிவின்படி ஜனவரி 1 2015 அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. இந்திய பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர். நரேந்திர மோடி பிரதமர் திரு நரேந்திர மோடியோட ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது. இது மத்திய அமைச்சர்கள் இதன் உறுப்பினர்கள், இதன் துணை தலைவரே நிர்வாக தலைவர். அப்படி வந்த முதல் தலைவர் யாருன்னா, முதலாவது துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா. தற்போதைய துணைத் தலைவர் திரு சுமன் பெரி, இவர்தான் தற்போதைய துணைத் தலைவர். அடுத்த நிதி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு, இதில் பிரதமர் தான் தலைவர். அவர் ஒரு துணைத் தலைவரை நியமனம் செய்யறாரு. 5 முழு நேர உறுப்பினர்களும் 2 பகுதி நேர உறுப்பினர்களும் இருப்பாங்க. அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களோட முதலமைச்சர்கள், மற்ற யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களை கொண்ட ஆட்சி மன்ற குழு இதை நிர்வாகம் பண்ணது. புதிய மதியுரையக குழு, திங்க் டேங்க் எனப்படுவது இந்த நிதி ஆயோக் தான். முக்கியமா கடந்த ஜனவரி 1 2025 அன்று தனது 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடியது நிதி ஆயோக். எப்ப 10ஆம் ஆண்டு நிறைவு விழா அப்படின்னா, ஜனவரி 1 2015 தொடங்கப்பட்டது. 2025 10வது ஆண்டு கொண்டாடி இருக்காங்க, ஆண்டு விழா கொண்டாடி இருக்காங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.